டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, இப்ப ஆண்மை இழந்தவர்கள் அது மீது அந்த மாதிரி ஒரு தாக்கம் இல்லை. ரெண்டாவது ரொம்ப பலகீனத்தன்மை உள்ளவர்கள். சார் அதில் நாங்கள் திருப்திப்பட முடியல, இப்பெல்லாம் உடல் ஒத்துழைக்கலை, திடீர் இந்த மாதிரிலாம் விந்துஸ் கலிதம்லாம் ஏற்பட்டு ரொம்ப பலகீனம் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்றவங்க 50 வயது 60 வயது ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா பலமிழந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான அரிய வகை பொக்கிஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல ஒன்று சொல்லுவாங்க, குதிரை பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. இதை விருந்துன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது உணவுப் பொருள் தான். அப்படி என்ன உணவுப் பொருள்னா, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வீரியம் வந்துடும். 2 இல்லை 3. அப்ப எப்படி சார் என்னென்ன போடுவீங்க? உளுந்தும் கொள்ளும் சேரணும். அப்ப உளுந்து கொள்ளும் இணைக்கணும். அது எப்படி இணைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் நான் ஒரு இதாகவே சொல்கிறேன், நீங்கள் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்து நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மரத்தில் இருக்கும். தட்டைப்பயிர்னு ஒரு பயிர் இருக்கு இல்லையா, தட்டைப்பயிர். நான் சொல்கிறது ரியல் தட்டை, ஆஃபீஸ் தட்டைப்பயிர் இல்லை, பெருசு பெருசாக இருக்கலாம் வாங்கிடாதீங்க. ரியலான வழக்கம் போல் உள்ள தட்டைப்பயிர். தட்டைப்பயிர்னே கடைகளில் மளிகை கடையெல்லாம் விற்பாங்க. அந்த தட்டைப்பயிர், தட்டைப்பயிறு, கொள்ளு, உளுந்து, இந்த 3ஐயுமே ஊற போட்டு அரைச்சி தோசை போடுங்க. அந்த தோசை போடு சீரகம் சேர்த்துங்க. தோசை போடும்போது சின்ன வெங்காயம் அதிகமாக சேருங்க. இதுல பசுநெய், சுத்தமான நெய் விட்டு அந்த தோசையை போடுங்க. காலையில் எவ்வளவு வயிறு உங்களுக்கு பிடிக்கும், காலைல பசி எடுத்தோன்னே காலை எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு நீங்க சாப்பிடுங்க. இது மதிய, இது காலை உணவு. மதிய உணவு நீங்க எடுத்துக்கோங்க. இது காலை உணவு சொல்லிட்டேன். அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். அது அந்த தோசை அப்படி ஒரு சுவையா இருக்கும். அடை மாதிரி நீங்க போட்டு சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கணும் கண்டிப்பா. அப்படி சேர்த்து சாப்பிடும்போது, அந்த நெய் கலந்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு வீரியத்தன்மையை உருவாக்கும். ஒண்ணு நான் சொல்றது, இதெல்லாம் விந்து கட்டும். அதுக்கு தான். அதே போல மதிய உணவு நீங்க எடுத்துக்கிறது வரகுன்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த வரகோட இந்த கொள்ளு சேர்த்துணும். கொள்ளு வரகு, இந்த கொள்ளும் வரகும் இணையணும் மதிய உணவுல. அப்படியே வேக வச்சிட வேண்டியதான், பொங்கிட வேண்டியதான். வரகு கஞ்சியில கொள்ளை வறுத்து போடணும். அப்பதான் உங்களுக்கு சுவையா, ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப வீரியமும் கூட. கொள்ளை வறுத்துட்டீங்கன்னா வீரியம். அப்ப எப்பவுமே கொள்ளை வறுத்து போடணும். வரகை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொள்ளை வறுத்து வரகோட இணைச்சு அப்படி போடணும். அப்படி போட்டிங்கன்னா அவ்வளவு அதை வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு நீங்க முக்கியமா பிரண்ட தொகை, இந்த அதோட சைடிஷ்டா நீங்க சேர்த்துக்கிறது முக்கியமா முருங்கைக்காய் கூட்டு, இல்ல பிரண்ட தொக்கு. பிரண்ட தொக்கு வீரியம் அதிகம். பிரண்ட தொக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அற்புதமா ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னு கேட்டா, பீர்க்கங்காய் துவையல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது பீர்க்கங்காயோட அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதை துவைச்சு பண்ணிக்கலாம். இல்லை பீர்க்கங்காயை ஒரு கூட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு. இது பீர்க்கங்காய் ரெகுலரா உடம்புக்குள்ள போகணும். இது மதிய உணவை ஆக்கிக்கிங்க. இது மாதிரி செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. இதுல இன்னொன்னு செய்யலாம். பீர்க்கங்காய் கிடைக்கலன்னா கொத்தவரங்காயை அதில் சேர்த்துக்கலாம். சரி, இரவு உணவு என்ன செய்யறது அப்படின்னா, இரவு உணவு ஒரு நல்ல ஒரு விஷயம். இதே கொள்ளு தான், கொள்ளை வறுத்து. ஏன்னா கொள்ளு இல்லாம இந்த விஷயம் உள்ள இயங்காது. இன்னொரு விஷயம், குதிரைக்கு பிடிச்சது கொள்ளும்பாங்க. அதாவது ஒரு குதிரை லொல்லு பண்ணுதுன்னா கொள்ளு அதிகமா சாப்பிட்டா அது லொல்லு பண்ணும். குதிரையே லொல்லு பண்ணுது அப்படிங்கும்போது மனுஷன் லொல்லு பண்ணுவான்.
அப்ப கொள்ளுக்கு அந்த வீரியத்தன்மை உண்டு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இரவு சாப்பாட்டுல கண்டிப்பா கொள்ளு வேணும். அந்த கொள்ளை வறுத்து பிடிச்சி நம்ம என்ன செய்யலாம்னா கொள்ளு சட்னியா மாத்திக்கணும். அப்ப இந்த மாதிரி அடை தோசை அந்த மாதிரி தோசைகளை பருப்பு கலந்த தோசையா இருக்கணும். அது அந்த இரவு கூட சொல்றேன், ஒரு 3 நாள் மட்டும் இந்த உணவை மேற்கொண்டு பாருங்க. எப்படி 3 நாள் மட்டும் சாப்பிட்டோன்னே, ஆனா நெய் கலந்துருக்கணும், பசு நெய் கலக்கணும். நெய் பிடிக்காது சார் அப்படிங்கிறவங்க சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களே, ஸோ ஒரு 3 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வீரியம் இருக்குது. அந்த வீரியம் மூச்சு முட்டும். எப்படி சாப்பிட்டு மூச்சு முட்டுறது ஒரு பக்கம், வீரியம் அவ்வளவு தெளிஞ்சிடும் உடம்புல. அப்போ 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை நரகாசுரன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவனை கொலை பண்ண, அவனை க்ளோஸ் பண்ணதுதான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய வில்லன், அவ்வளவு பெரிய ஆள் அவன். அப்ப நரகாசுர பலம் நீங்க பெற்றுவீங்க. சார் போய் போக்கிரிய சொல்றீங்கன்னு, அதாவது இப்ப அதாங்க ஸ்டைலு, ஒரு விஷயம் பண்றேன்னா போக்கிரித்தனமா பண்றாங்க அப்படிங்கிறனால அதுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க போக்கிரி மாதிரி பண்றதுக்கான அந்த வாய்ப்புகளை இந்த உணவு அள்ளி வழங்கிற உங்களுக்கு. ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.